அந்த எமோஷனை வந்து எல்லாத்துக்கிட்டையுமே அதை கடத்த முடியுது. எல்லாத்தையுமே வந்து ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளாவில் சரி, ஆந்திராவில் சரி, அயர்லாண்டில், நியூசிலாண்டில், ஆஸ்திரேலியாவில், யூகேல, யூஎஸில், துபாயில் எல்லா இடத்துலையுமே இதே ரியாக்ஷன் கிடைக்கிறதுங்கிற போது ஒரு நல்ல இடத்துல இருக்கும். இந்த தொழில் பண்ணுறது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்ல தோணுது. இவ்வளோ பேர்த்தோட அன்கண்டிஷனல் இந்த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் பார்க்கும்போது எல்லா படத்துக்கும் ஒரு விமர்சனம் இருக்கும், இப்படி இருந்துக்கலாம் இப்படி இருந்துக்கலாம் அப்படிங்கிறது. பட் யுனானிமஸாக எல்லாத்தோட லவ்வும் ஒரு படம் சம்பாதிக்குது, எல்லாருக்குமே வந்து அந்த சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அதுக்கு நான் ஐ திங்க் ஐ ஹேவ் டு தேங்க் எவ்ரிபடி. ஏன்னா அவ்வளோ பேர்கிட்ட அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நான் குமார்னு என் கூட இருக்கிற தம்பி, நான் தம்பி தான் பார்க்குறேன். நான் ஒரு 28 வருஷமாக எனக்கு அசிஸ்டண்ட்டாக கூட இருக்காப்புல. அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, படத்தை தாண்டி கருப்புசாமிக்கு ஒரு பாட்டு வேலை செய்யணும், கருப்புசாமிக்கு ஒரு பாட்டு கொடுங்கன்னு சொன்னோன்னா கடைசி கிளைமேக்ஸ் பாட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு அது குமாரோட ஐடியா. படத்துக்கு சம்மந்தமே இல்லாத குமார் சொன்ன ஐடியா வந்து கிளைமேக்ஸ் சாங்காக வருது. படத்தை வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம், பட் பத்தலை அப்படின்ட்டு எடிட் பண்ணிட்டு ஒரு 5 மாதத்துக்கு அப்புறமா எடுத்த பாட்டு தான் அந்த கருப்பு பாட்டு. கடைசியாக நீங்கள் கிளைமேக்ஸில் பாட்டுக்கு வந்து லாக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 monthsக்கு அப்புறமா எடுத்தது. ஒரு 2 years படம் ஆனாலே தெரியும் உங்களுக்கு வேறு வந்து ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கோ, அப்போ செலவு பண்ண வேண்டாம், செலவு பண்ணக்கூடாது, செலவு பண்ண முடியாது அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து அந்த டேபிள்லேயே வந்து இந்த ஐடியா